தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனல்ல காளையார் கோவில் சொர்ணகாளீஸ்வரர் ஆலயம் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. 3 மூலவர், 3 தாயார், 3 பள்ளியறைகள் கொண்ட ஒரே கோவில் சொர்ணகாளீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரபலமான ஆன்மீக மற்றும் சுற்றுலா தலங்களில் ஒன்று காளையார் கோவிலில் அமைந்துள்ள சொர்ணகாளீஸ்வரர் கோவில். புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே இக்கோயிலில் வந்து தரிசிக்க முடியும் என்ற சொல் வழக்கு இக்கோவிலுக்கு உண்டு. 3 சிவலிங்கங்கள், 3 தாயாரை ஒரே இடத்தில் தரிசிப்பதும் மிக அபூர்வமான காட்சியாகும். ஒரே லிங்கத்தின் 1000 லிங்கங்கள் அமைந்த சகஸ்கர லிங்கமும் அமைந்துள்ளது இக்கோவிலின் மற்றொரு தனிச்சிறப்பாகும். இக்கோவிலில் பிரதோஷம், சிவராத்திரி போன்ற நாட்களில் அதிக அளவில் பக்தர்கள் வருகிறார்கள். 12 ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய முக்கிய பரிகார தலமாகவும் இக்கோவில் அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களில் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் அமைந்துள்ள அருள்மிகு சொர்ணகாளீஸ்வரர் ஆலயமும் ஒன்று. இந்த கோவிலில் வேறு எங்குமே காண முடியாத தனிச்சிறப்பாக 3 சிவலிங்கங்கள் மூலவராக, அதுவும் தனித்தனி பிரகாரங்களில் கோவில் கொண்டிருப்பதை காண முடியும். காஞ்சிபுரத்தில் உள்ள ஓணகாந்தன் தளி தலத்தில் 3 சிவன் சன்னதிகளை மட்டுமே தரிசிக்க முடியும். ஆனால் காளையர் கோவிலில் அமைந்துள்ள சொர்ணகாளீஸ்வரர் ஆலயத்தில் சிவனுக்கு மட்டுமல்ல, தாயாருக்கும் 3 சன்னதிகள் அமைந்துள்ளன. அதேபோல் இந்த ஆலயத்தில் 3 பள்ளியறைகள் உள்ளது. வேறு எங்குமே இல்லாத ஒரு தனித்துவமான சிறப்பம்சமாகும். சொர்ணகாளீஸ்வரர் சொர்ணவல்லி, சோமேஸ்வரர் சௌந்தரநாயகி, சுந்தரேஸ்வரர் மீனாட்சி. இதில் தேவார பதிகம் பெற்றவர் சொர்ணகாளீஸ்வரர். தெப்பக்குளம் என்றும் ஆனைமடு குளம் என்றும் அழைக்கப்படும் இக்குளம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்டது. தீர்த்தம் கஜபுஷ்கர்ணி யானைமடு. சிவகங்கை காளி தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், கௌரி தீர்த்தம், ருத்ர தீர்த்தம், லக்ஷ்மி தீர்த்தம், சுதர்சன தீர்த்தம். இத்தலத்தின் புராண பெயர் திருக்காப்பேர். காளிதேவி இந்த தலத்திற்கு வந்து சொர்ணகாளீஸ்வரரை வழிபட்டு இங்குள்ள சப்த கன்னியர்களுடன் சேர்ந்து சண்டாசுரன் என்ற அசுரனை போர் புரிந்து அவனை வதம் செய்து வெற்றி கண்டுள்ளார். காளி வழிபட்டு போரிட்டு வெற்றி பெற்ற தலம் என்பதனால் இந்த தலம் காளி கோவில் என்று மாறி பிறகு காலப்போக்கில் காளையார் கோவில் என மாறியுள்ளது. பாண்டிய நாட்டு சிவத்தலங்களில் ஒன்றாக விளங்கும் இக்கோவில் உள்ள பகுதி வரலாற்று சிறப்புமிக்க பகுதியாக விளங்குகின்றது. ஆரம்பத்தில் பாண்டிய மன்னர்களால் ஆட்சி செய்து பராமரிக்கப்பட்டு வந்த இக்கோவில் பிறகு சிவகங்கை மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டு வந்துள்ளது. சிவகங்கையை ஆண்ட மருது சகோதரர்கள் உள்ளிட்ட பல மன்னர்களின் கோட்டையாக இருந்துள்ளது. இக்கோவிலில் பாண்டிய மன்னர்களால் 5 நிலைகளை கொண்ட 90 அடி உயர ராஜ கோபுரத்துடன் 18ஆம் நூற்றாண்டில் இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது. பிறகு மருது சகோதரர்கள் ஆட்சி காலத்தில் 9 நிலைகளை கொண்ட 155 அடி உயர ராஜகோபுரத்துடன் விரிவாக்கம் செய்து கட்டப்பட்டுள்ளது. சிவகங்கை தேவஸ்தானத்தினரால் இக்கோவில் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட கோவிலாக காளையார் கோவிலில் சொர்ணகாளீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. 3 பிரகாரங்களில் 3 மூலவர்களின் சன்னதிகள் தனித்தனியே அமைந்துள்ளது. மூலவருக்கு அருகில் 3 தாயாருக்கும் தனித்தனி பிரகாரங்களில் தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்தந்த பிரகாரங்களில் என 3 பள்ளியறைகளும் அமைந்துள்ளன. 3 மூலவர்களின் சொர்ணகாளீஸ்வரர் மட்டுமே தேவாரத்தில் பாடப்பட்டுள்ளார். 1900கள் தொடக்கத்தில் தேவகோட்டை நிலக்கலார் அரு ராம அருணாச்சலம் செட்டியார் இக்குளத்தை சதுர வடிவமாக சீர்படுத்தி கல் திருப்பணி செய்து மேலும் அழகுற மதுரை வண்டியூர் தெப்பக்குளம் நீராளி மண்டபத்தை ஒத்து இக்குளத்தின் நடுவில் அற்புதமான நீராளி மண்டபம் ஒன்றை அமைத்துள்ளார்.
பல 100 ஆண்டுகளுக்கு முன் பாண்டிய மன்னனால் அமைக்கப்பெற்ற இக்கோயில் பின்னர் பலராலும் திருப்பணிகள் செய்யப்பெற்றதும் பராமரிக்கப்பட்டதும் வந்துள்ளது. பாண்டியர்களால் கட்டப்பட்ட 5 நிலைகளை கொண்ட 90 அடி உயர ராஜகோபுரமும், அதன் அருகே 18ஆம் நூற்றாண்டில் மருது சகோதரர்களால் கட்டப்பட்ட 9 நிலைகளை கொண்ட 155 அடி உயர ராஜகோபுரமும் உள்ளன. இத்தலத்தில் உள்ள சுந்தரேஸ்வரர் மீனாட்சி கோயில் 100 கால் மண்டலம் நீங்களாக ஏனைய சோமேஸ்வரர் சௌந்தரநாயகி கோவில், சொர்ணலிங்கேஸ்வரர் சொர்ணவல்லி கோவில் நாட்டுக்கோட்டை நகரத்தாரால் மறு கட்டுமானம் செய்யப்பட்டு புதிதாக மண்டபங்களும் சுற்றுப்பிரகாரங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. 1800கள் இடையில் தொடங்கி 1900கள் தொடக்கம் வரை நகரத்தார் திருப்பணிகள் நடந்துள்ளது. சொர்ணகாளீஸ்வரர் கோவிலில் திருவிழா தை மாதம் கொண்டாடப்படுகிறது. பூசம் அன்று தைப்பூசத்தன்று தேர் இழுக்கப்படும். சோமேஸ்வரர் பிரமோற்சவம் வைகாசி மாதத்தில் நடக்கும். சொர்ணகாளீஸ்வரர் கோவிலில் வந்து வழிபட்டால் செல்வ வளம் சிறக்கும் என சொல்லப்படுகிறது. தீரா கடன் பிரச்சனைகள், திருமணத் தடை, குழந்தை பேரில் ஏற்படும் தடை ஆகியன இத்தல இறைவனை வழிபட்டால் நிவாரணம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சொர்ணகாளீஸ்வரருக்கு தை மாதம் பூச நட்சத்திரத்தன்று தேர் திருவிழா மிக சிறப்பாக நடத்தப்படுகிறது. சோமேஸ்வரருக்கு வைகாசி மாதத்தில் பிரமோற்சவமும் நடத்தப்படுகிறது. சொர்ணவல்லி தாயாருக்கு ஆடிப்பூரத்தன்று தெப்ப உற்சவம் நடத்தப்படுகிறது. உழவாரப்பணி என்பது பக்தர்கள் ஒன்றிணைந்து திருக்கோவில்களில் தூய்மையையும் புனிதத்தையும் பேணுவதற்காக மேற்கொள்ளும் தன்னலமற்ற சேவையாகும். ஆலயங்களுக்குள் குப்பைகளை அகற்றுவது, பக்தர்களால் தூண்களில் பூசப்பட்ட திருநீற்றை சுத்தம் செய்வது போன்ற பணிகளை இந்த உழவாரப்பணி உள்ளடக்கியுள்ளது. இது சிவபெருமானின் மீது கொண்ட அன்பின் காரணமாக இறைவனுக்காக செய்யப்படும் ஒரு புண்ணியமான தொண்டாகும். இறைவனிடம் அன்பு கொண்டவர்கள், ஆன்மீக அமைப்புகள் மற்றும் சிறு குழுக்கள் வழியாகவும் செய்யப்படும் ஒரு தொண்டாகும். இந்த பணி கோயிலில் இறைவனை வழிபடுவதை விட மேலான புண்ணியமாக கருதப்படுகிறது. இது பக்தர்களுக்கு மன தூய்மையும் மன நிறைவையும் தருகிறது. கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடுவதை விட மேலான புண்ணியத்தை தரும் இந்த உழவாரப்பணி. ஆலயத்துக்கு சென்றவுடன் இறைவன் நமக்கு தரும் அல்லது உணர்த்தும் பணியே உழவாரப்பணி. நாங்கள் இந்த ஆலயத்திற்கு குழுவாக சேர்ந்து சென்று உழவாரப்பணி செய்து மிக சிறப்பாக செய்து வந்தோம். ஆலயத்தின் தூய்மையை பேணி காப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். நன்றி.